அனைவருக்கும் வணக்கம். 2000 வருடங்களாக புற்றாக காட்சி தரும் அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் பற்றிய பல சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டின் பல இடங்களில் ஆலயங்கள் இருக்குது என்றாலுமே அன்னைக்கு மேல்மலையனூர் ஆலயமே தலைமை ஆலயமாக இருக்குது. சுயம்பு புற்று மண்ணால் உருவானவள் அங்காளம்மன் 4 திருக்கரங்களுடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. 4 கரங்களில் உடுக்கை, சூலம், கிண்ணம், கத்தி உள்ளது. தலைக்கு பின்னால் தீப்பிழம்பு உள்ளது. இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு காலுக்கடியில் கபாலம் இருக்குது. 5 தலை நாகத்தின் கீழ் அன்னை அருளாட்சி புரிகிறாங்க. கோவிலுக்கு 4 நுழைவு வாயில்கள் இருக்குது. பக்தர்கள் வடக்கு நுழைவு வாயிலை பிரதான நுழைவு வாயிலாக பயன்படுத்தி வராங்க. கோபால விநாயகர் தென் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பெரியாயி சன்னதி கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. சுடுகாடு மற்றும் ஏரிக்கரையில் அமைந்திருக்கு. துர்க்கையம்மன் ஆலயம் போன்றவைகளாக சொல்லப்பட்டிருக்கு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்காளம்மன் புற்றாக அமர்ந்ததாக நம்பப்படுது. இந்த புற்றானது அளவில் பெரியதாக இருக்குது. இந்த கோவிலில் 2 கால பூஜை நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் போது அவ்வப்போது இந்த புற்றுள்ள அம்மன் வடிவமான நாகத்தை பலர் பார்த்ததாக சொல்லப்படுது. பூஜையின் போது சக்தி வாய்ந்த புற்று மண்ணை பூஜை நீரில் கலந்து பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பூஜையில் கலந்து கொண்டு புற்று மண் கலந்த நீரை அருந்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்களால் நம்பப்படுது. திருக்கோவிலில் தெற்கு பகுதியில் மல்லாந்து படுத்து பெரிய உருவமாக பெரியாயி அருள் புரிகிறாங்க. பெரியாயி அம்மனை வழிபடும் பக்தர்கள் தீய சக்திகள் விளங்குவதுடன் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கிய இடமாக கருதப்படும் சுடுகாடானது மயான கொள்ளை நடைபெறும் பகுதியாக இருக்கு. இந்த இடத்துல வழிபடும் பக்தர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அனைத்து பிணிகளும் நீங்கி அம்மன் அருளால் நலம் பெறுவாங்க என்பது ஐதீகம். அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும். பௌர்ணமி தினங்களில் ஆலயம் 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது. அம்மனை குலதெய்வமாக வழிபடுவோர் பொங்கல் வைத்து படையலிட்டு வேண்டுகின்றாங்க. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கோவில் உட்பிரகாரத்தில் ஆடு, மாடு மற்றும் கோழிகளை வடக்கு வாசலில் அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்தில் சுற்றிவிடப்படுகிறது. ஆண்டுதோறும் திருவிழாக்களில் புதிய தேரில் அன்னையை அமர வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. எங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளதோ அங்கெல்லாம் மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெறுது. மாசி மாதம் மயான கொள்ளை திருவிழா பெரிய அளவில் நடக்கும். பக்தர்கள் தானியங்கள் கொண்டு வந்து உணவு சமைத்து அம்மனுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயானத்தில் அன்னையே ஆதாரிக்கின்றாங்க. பலர் சுவாமி ஆட்டி கொண்டு செல்வதாகவும் காண்போர் வியக்க வண்ணம் பூஜை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. இதனால் ஏவல், பிள்ளி, சூனியம் போன்ற தீய சக்திகள் விலகும் என்பது பதில் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பிரம்மனின் 5ஆம் தலையை கொய்ததால் சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தலை சிவனின் உள்ளங்கையில் ஒட்டி கொண்டது. என்ன முயற்சி செய்தும் கையை விட்டு அகாலத்துடன் சிவனுக்கு இடப்பட்ட உணவு வகைகளை அந்த தலையே உண்டு வந்தது. மகாவிஷ்ணு அறிவுரைப்படி பார்வதி தேவி 3 கவளம் அன்னத்தை எடுத்து 2 கவளத்தை சிவன் கையில் இட பிரம்மா கபாலமே வழக்கம் போல் உண்டு விடுகிறது. 3வது கவளத்தை தவறுதலாக போட அது மட்டும் இல்லாமல் மண்ணில் போட்டுவின்றாங்க பார்வதி தேவி. உணவு ருசியில் மயங்கிய கபாலம் மண்ணை நோக்கி பாய விஸ்வரூபம் எடுத்து அங்காளம்மன் அந்த கபாலத்தை காலில் போட்டு மிதித்து அடக்கி விட்டுருக்காங்க. பின்னர் கோபம் தணிந்து தனது சுய உருவம் எடுத்து அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூர் கோவிலில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்க. இதுபோல் இந்த தல வரலாறு அங்காளம்மனை மகா மண்டபத்தில் புற்றாகும் மூலஸ்தானத்தில் திரு உருவத்துடன் காட்சி தருவதாக சொல்லப்படுது. அமாவாசையன்று அங்காள பரமேஸ்வரிக்கு ஊஞ்சல் விழா நடத்தப்படுது. இதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியறதாக என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேல்மலையனூரில் அமாவாசை தினத்தன்று நடக்கக்கூடிய அர்த்ததாம் சாம பூஜையை கண்டால் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். அமாவாசை தினத்தன்று இந்த தலத்தில் தங்கியிருந்தால் நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை.
தோல் நீக்கிய வாழைப்பழம் 1 பங்கு, பசுவின் பால் 3/4 பங்கு, தேன் அரை பங்கு கலந்து தயாரிக்கப்படும் நெய்வேத்தியத்திற்கு திரிமதுரம் என்று பெயர். இந்த நெய்வேத்தியம் அங்காள பரமேஸ்வரிக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம். அங்காள பரமேஸ்வரிக்கு செம்பருத்தி பூ மாலை அணிவித்து 48 நாட்கள் வணங்கினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். கால சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்தில் 1 மண்டலம் புற்றுக்கு பால் ஊற்றி கிழக்கு நோக்கி விளக்கேற்றினால் தோஷம் விலகும். அங்காள பரமேஸ்வரியுடைய அருளால் குழந்தை பாக்கியம் பெறுபவர்கள் பிறகு அந்த குழந்தையை எடைக்கு எடை நாணயம் வழங்குவது வழக்கமாக இருக்கு. தடைகள் விலகி திருமணமாகும் பெண்கள் மாங்கல்யத்தை கலற்றி உண்டியில போடுவது திருப்பதியில் பார்த்துருப்போம். அதே போன்று இந்த தலத்தில் மாங்கல்யத்தை காணிக்கையாக வழங்குறாங்க. மாவிளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. பலர் அதை பிரசாதமாக விநியோகிக்கிறாங்க. சிலர் அதை வீட்டுக்கு எடுத்து சென்று அடை போல மாற்றி சாப்பிட்றாங்க. இதை தலத்து கொடி மரம் பலிபீடம் அருகில் இல்லாமல் கோவிலுக்கு வெளியில் அமைஞ்சிருக்கு. ஆடி அமாவாசை தினத்தன்று காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில். கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அமாவாசை அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள், ஆடி மாதம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்கிறாங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக அமைஞ்சிருக்கு. கிரேத யுகம் அது மட்டும் இல்லாமல் திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 யுகங்களுக்கு முன் மணியுகம் ஒன்று இருந்ததாகும். இந்த யுகத்தில் சிவபெருமானும் பிரம்மாவும் தனது 5 தலைகள் இருந்ததாகும் தலபுராணம் சொல்லப்பட்டிருக்கு. தனக்கு 5 தலைகள் இருப்பதாக சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகும். பிரம்மாவுக்கு ஆணவம் அதிகமாகிறது. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைத்திருக்காங்க. அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறாங்க. அதற்கு பிரம்மன் அனைத்தையும் உணர்ந்த பார்வதி தன் கணவன் யார் என்று தெரியவில்லையா என்று சிரிக்கிறாங்க. பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட வேண்டும் என்று கூறுறாங்க. அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலே ஒட்டி கொள்ளட்டும் என வழங்கும் உணவை அந்த தலையை சாப்பிட்டு விடும், நீ பித்தனாய் அலைக்கடைவாய் என்று சாபமிட்டிருக்காங்க. தன் கணவனின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, உன் அழகை இழந்து வயதான கிழவையாக மாறி கொர்க்கையை தலையில கூடி அது மட்டும் இல்லாமல் கந்தலடையை அணிந்து நீ திரிவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டிருக்காங்க. பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிந்திருக்காங்க. பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைந்திருக்காங்க. அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதி வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குளித்துவிட்டு மேல்மலையனூரில் செல்ல முடிவெடுத்திருக்காங்க. குளிக்கும்போது தனது ஆரத்தை கழற்றி வைத்திருக்காங்க. அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி அதே இடத்துல நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மேல்மலையனூரில் பார்வதி புறப்பட்டிருக்காங்க. மேல்மலையனூர் அவ்வப்போது மலையரசப்பட்டினம் என்ற தல புராணத்தில் இருந்தது. மலையரசப்பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பூங்காவனத்தில் புற்றுருவமாய் பார்வதி வீற்றிருந்திருக்காங்க. அங்கு காவலாகிய மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.